Hi friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ருசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு வாழுங்க. Hi friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து சூப்பரான ஒரு எபிசோடில் உங்களை இன்றைக்கி சந்திக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் உங்களோட சேனல் ஸ்பெஷல் தான் பிரியாணி. இது வந்து பிரியாணின்னு சொல்கிறத பிரிஞ்சின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எக்கு வச்சு தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி எக்கு வச்சு சூப்பரான ஒரு எக் பிரிஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம நிறைய பொருள் ஆட் பண்ண போகிறதில்ல, அதே டைம் நல்லா டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். ஓகே, நம்ம யூஸ்வலாக வந்து இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு செய்வோம், அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவோ யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடு ரைஸ் இருக்குல்ல, புழுங்கல் அரிசியோ இல்லை பச்சரிசியோ, அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த பிரிஞ்சி நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும், அட்டகாசமான ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிருவோம், அப்புறம் பச்சை மிளகா தனியாக போடுவோம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு 4 மிளகா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து அரைச்சிக்கிறோம். ஸோ இதுதான் குவான்டிட்டி பாருங்கள். ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சரிங்களா? இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 1/2 கிலோ பிரியாணிக்கு, 1/2 கிலோ ரைஸ்க்கு, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை பிரிஞ்சி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கே ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருப்போம்ல சாப்பாடு ரைஸ், புழுங்கல் அரிசி இல்லை பச்சரிசி ஏதோ ஒன்று, அதிலே நம்ம செய்ய போகிறேன், சரிங்களா? அதுக்கு எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிட்டேன், சரிங்களா? ஒரு 3 ஏலக்காய், ஒரு 5லேருந்து 6 லவங்கம், பட்டை, அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை, சரிங்களா? பிரிஞ்சி இலை ஒரு 2லேருந்து 3 போட்டுக்கோங்க, அப்போ அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், சரிங்களா? ஒரு 100லேருந்து 150 கிராம் வரும் வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ல பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை அதிலே போட்டுக்கோங்க. ஸோ காரத்துக்கு இதான் நம்மளுக்கு, நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல, சரிங்களா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம், சரியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு இந்த பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் 100 ml தயிர், சரிங்களா? தயிர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தயிரும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இன்னும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகே, தயிர் போட்டோடனே பாருங்கள் சூப்பராக ஒரு தொக்கு பதம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லி போட்டு நல்லா அதையும் அந்த மசாலா கலவையிலே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும், சரிங்களா? ஸோ நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டிஷ்ஷுக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குவாங்க. புதினா மல்லி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் கொடுப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி போட்டு நல்லா ஒரு சூப்பரான தொக்கு பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி எவ்வளோனா, இது சாப்பாடு ரைஸில், ஸோ அதனால் 1 கப்புக்கு 3.5 கப் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக பதமாக வேகும். ஸோ நான் இன்றைக்கி 2 கப் எடுத்துருக்கேன், அதுக்கு 7 கப் தண்ணி ஊற்றுறேன். புழுங்கல் அரிசி இந்த சாப்பாடு அரிசிலாம் 7 கப் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டாக இது நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு அரிசி போட்டுருவோம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு ஓகேவா, ரைஸுக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு ஜஸ்ட் ஒரே நிமிஷம் அந்த உப்பு நல்லா கரையிட்டோம், நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலாவில். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு 1 நிமிஷம் கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த ரைஸ் பாருங்கள், இது நம்ம வீட்டு சாப்பாடு ரைஸ் தான் இருக்குது, சரிங்களா? இதை அப்படியே போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க.
சரிங்களா? ஃப்ளேம் ஹையில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். மீன்வைல் நான் 2 முட்டை வேக போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த முட்டையை நம்ம உரிச்சு இன்னொரு முட்டை கூட கோட்டிங் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி கூட போடணும். சரிங்களா? நான் சொல்கிறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ நல்லா வேகட்டும். சரிங்களா? லைட்டாக மூடி திறந்து அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ வந்து அந்த தண்ணிலாம் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஈவனாக உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகும். போட்டு திருப்பி மூடிவிங்க. திருப்பி 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கிளறி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம். தண்ணி லைட்டாக சுண்டிட்டு வருது பாருங்கள். ரைஸில் லைட்டாக வெந்துட்டே வருது. சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி லைட்டாக சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு தம் போட்டுடலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா சுண்டிகிட்டே வருது பாருங்கள். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டான டைமு. பாருங்கள், லைட்டாக மேலே அது பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள். ஸோ இதான் கரெக்டான டைம் நம்ம தம் போடுறதுக்கு. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம் போடலாம். அதுக்கு இதுமாதிரி அலுமினியம் ஃபாயில் மேலே வச்சுட்டு மூடிய டைட்டாக போட்டுடணும். அவ்வளோதான். சரிங்களா? போட்டு இந்த சைடில் இதெல்லாம் நல்லா அப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டீம் வெளில போகிற மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம், அரை மணி நேரம், கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸாக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா வெந்துடுச்சு. நான் இதுமாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? அது பீட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அந்த பாயில் எக்கு இதில் போட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக அந்த தம்மை எடுத்துகிட்டு அதில் போட்டு அதை கோட் பண்ணிக்கோங்க எல்லா முட்டையும். சரிங்களா? இதுமாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஷாலோ பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? லைட்டாக போட்டுக்கோங்க, எண்ணெய் காயிட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக எண்ணெய் காய்ச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த அந்த முட்டையை ஒன்றுன்னா அதில் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணால் நம்ம வச்சுருந்த இந்த முட்டை இருக்குல்ல, அதை அப்படியே மேலே வச்சுருங்க. ஓகே பாருங்கள், அது எப்படி சொல்கிறது, ஒரு ஆம்லெட் கலந்த ஒரு பாயில்ட் எக் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே வச்சோன்னா என்ன ஆகும், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிடும். ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம்.